நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை நேர்கால் பண்ண போகிறோம் அப்படின்னா, பைல்வான் ரங்கநாதன். இவர் மைக்கை எடுத்தாலே எல்லாருக்குமே ஒரு பய உணர்வு உண்டாகும். ஆகா, என்ன கேள்வி கேட்க போறாரு அப்படின்னு இன்னைக்கு அவரே நம்ம மேரில் வச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார் எப்படி இருக்கீங்க? சார், ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சில அட்வொகேட்லாம் உங்களை கைது பண்ணணும் அப்படின்னு தீவிரமாக போராட்டம் நடத்தினாங்க. கைது செய்கிற அளவுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? கேள்வியே முதல்ல தவறு. அட்வொகேட்டுகள் போராட்டம் நடத்தலை. ஒரே ஒரு அட்வொகேட் தான் நின்று போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த போராட்ட முடிவில் கமிஷன் ஆஃபீஸுக்கு கொண்டு பெட்டிஷனும் கொடுத்தாரு. கோவை கமிஷனர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த பெட்டிஷனை தள்ளுபடி பண்ணிட்டார். ஏன்னா இதில் நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டீங்க, சம்மந்தப்பட்டவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்படி வேணா உங்களுக்கு நீங்கள் போய் இப்போ கோர்ட்டில் போய் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் எனக்கு எந்த வித தகவலும் இல்லை. அது ஒரு பப்ளிசிட்டியாக அவர் நடத்தின ஸ்டண்ட். இல்லை சார், சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் யாரை முன்னு வச்சு உங்களை கைது அவர் என்ன சொன்னார்? இந்த மாதிரி ஆபாச நடிகளை வந்து நீங்கள் தவறாக சித்தரித்து பேசுகிறீங்க, இல்லாத விஷயத்த எடுத்து பேசுகிறீங்க, ஒரு விஷயம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஆதாரமே இல்லை அப்படின்னு அவங்க வந்து முன் வச்சாங்க. நான் எல்லா செய்திகளுக்கும் ஆதாரம் வச்சு தான் பேசுகிறேன். ஆதாரம் இல்லாமல் நான் பேசுவதே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை யாருக்கோ இவர் எதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி இவர் அந்த நடிகைகளுக்காக வாதாடுறா இருந்தால் நடிகைகள் சார்பில் கோர்ட்டில் போய் இப்போ கேஸ் போட வேண்டியதானே? அதை செய்யாமல் இப்படி பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா, அப்போ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது உங்களுக்கு எதிரானது இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அந்த போராட்டம் நடத்தினாங்க, அதானே முன் வைக்கிறீங்க? ஆமாம் சார், அதே மாதிரி தொடர்ந்து இன்னொரு நபர்களும் வந்து என்ன பண்ணாங்க, உங்கள் மேலே ஒரு அவதூறாக முன் வச்சாங்க. தொடர்ந்து நடிகர் சங்க உறுப்பினர்களை நீங்கள் வந்து அவதூறாக பேசுகிறீங்க, ஒருமையில் பேசுகிறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு நம்ம அந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன சார் காரணம்? நடிகர் சங்க உறுப்பினர்கள் என்ன தவறு செஞ்சுட்டாங்க? எங்கள் சினிமாவில் உள்ள சாக்கடைகளை நான் அப்புறப்படுத்துன்னு நினைக்கிறேன். சினிமாவில் பல தப்புகள் தவறுகள் நடக்குது, அதை நான் சுட்டி காட்டுறேன். ஒரு செய்தியாளனுடைய கடமையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த வித சூழ்நிலையும் நான் தப்பை பண்ணலை. என் மேலே சென்னையிலேயே கேஸு போட்டாங்க. என்ன வழக்கு சார்? ஒரு ஆபாசமாக அவர் பேசுகிறாரு, என்னைய ஆபாசமாக சொன்னாருன்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லர் அழகி என் மேலே கேஸ். இல்லை சார், அது வந்து மாற்று கருத்து இல்லையே. நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் முன் வைக்கிறனால தான் அவங்க வந்து உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்களே, உங்கள் டிவியில் நான் பேசுகிறேன், அப்படிப்பட்ட என்னைய அப்படி பேச வைப்பாங்களா? ஆனால் அவதூறு முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவதூறு அப்படின்னு காய்ச்ச மரம் கல்லடி கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? மாங்காய் பழத்து தூங்குது, கல்லடி படம் தான் செய்யும். தெருநாய் போகுது கொலைக்குது என்னையை பார்த்து, அதுக்கான திருநாயிட்ட திரும்பி சண்டை போட முடியுமா? என் மேலே போட்ட கேஸுகள் எல்லாமே தள்ளுபடி பண்ணப்பட்டதுங்க. அது மட்டும் இல்லை, எங்கிட்ட விஷால் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அப்புறம் இன்னொரு உடையாருடைய மகள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் விசாரித்து சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஓகே சார். அதே ஏன்னா நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சு தான் பேசுகிறேன். ஆதாரம் இல்லாமல் பேசுகிறேன். கண்டிப்பாக சார். விஷயம் நீங்கள் முன் வைக்கிறீங்க அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் முன் வைக்கவே மாட்டீங்க. ஆதாரம் இல்லாமல் நான் வந்தது போனது வாய்க்கு வந்து பேசினா இந்த தொலைக்காட்சியில் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சார். அப்போ அந்த கேள்வியே தப்பு. அப்போது ஓகே சார், நீங்கள் தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டு போகும்போது ஒரு அமைதியாக போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பைல்வான் ரங்கநாதன் உள்ளே என்ட்ரி ஆனாலே எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபயர் வந்துடும். ரங்கநாதன் உள்ளே வந்துட்டாரு, என்ன கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்னு. பத்திரிகையாளராக இருக்கட்டும், இல்லைன்னா அப்படின்னா விருந்தினராக இருக்கட்டும், நீங்கள் உள்ளே வந்துட்டாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபயர் உண்டாகுது. ஆமாம், போலீஸ்காரனை பார்த்தா திருடன் முள்ள மாதிரி பயப்படத்தான் செய்வான். நான் அன்னைக்கு கேட்குற கேள்வி மறுநாள் பத்திரிகையில் தலைப்பு செய்தியாக வரும், மிக வைரலாக போகும். நீங்கள் ஏதோ ஒரு கேள்வியை முன் வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் தான் வந்து எல்லா நியூஸ்லையுமே வந்து டாப்பில் இருப்பீங்க. ஆமாம், அதுதான் காரணம். ஒரு பத்திரிகையாளர் என்பவன் செய்தியை முன்னிலைப்படுத்தி கேள்வி கேட்கணும். மற்றபடி நான் ஆபாசமாவோ அருவறுப்பாவோ தனிப்பட்ட முறையில் எந்த கேள்வியும் பத்திரிகையாளர்களில் கேட்டதே இல்லை. தொடர்ந்து ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இந்த மாதிரி கேள்வி முன் வைக்கும் போது கடுமையான உங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்கும். அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம். சக ஊழியர்கள் இருப்பாங்களே பத்திரிகையாளர், அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி கொடுத்துருக்காங்களா? இப்படிலாம் கேட்கக்கூடாது, நம்ம அமைதியாக போகணும்னு, இல்லைன்னா அடுத்த தடவை நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. நான் என் தொழிலை செய்கிறேன், என் தொழிலை நான் நியாயமாக செய்கிறேன். அதை எடுத்து கேட்குறதுக்கு மற்றவங்க யார்? எனக்கு 75 வயசு ஆகுது.
எனக்கு பின்னால் வந்தவர்கள் தான் இந்த பத்திரிகைக்காரங்க. என்ன, என்டிஆர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து நான் இருக்கிறேன். இன்னும் நான் பத்திரிகையாளனா இருக்கேன். நீ கூப்பிடலை, நீ கூப்பிடுவாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்கவன் பத்திரிகையாளன் இல்லை. ஒரு பத்திரிகையாளருக்கு சந்திப்புக்கு போகிறவன் அந்த சம்மந்தப்பட்டவர்கள் வந்து உண்மையை வரவழைக்கிறவன் தான் பத்திரிகையாளன். அந்த கடமையை தான் நான் செய்கிறேன். என்னை யாரும் மிரட்ட முடியும்? நான் வழி மடியில் கனமில்லை, வழியில் பயம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என்ன நெருக்கடி? ஏதாவது கேள்வி முன் வைக்கும் போது இப்பெல்லாம் கொலை மிரட்டல் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, கொலை மிரட்டல் அப்படின்னா நேரடியாக கொலை மிரட்டல்னா அந்த ரசிகர்கள் சமயத்தில் சொல்லுவாங்க. அது வந்து ஃபோனில் சொல்கிறது பெரிய விஷயமா? அதெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது. சார், உங்களை பார்த்தாலே செலிபிரிட்டிலாம் பயப்படுறாங்களே, என்ன நோக்கம் சார்? ஏன் அது பயப்படுறதான காரணம் என்ன? அவங்க எல்லாரும் தவறு செய்கிறாங்க, தப்பு செய்கிறாங்க, அழுக்கு வச்சுருக்காங்க, அதை நான் வெளிக்கொண்டு வருவேன்ங்கிற பயம்தான். போலீஸ்காரனை பார்த்து யார் பயப்படுவா? திருடன் மணி பர்ஸுக்கு அடிக்கிறவன், முள்ள மாதிரி கள்ளக்கச்சாரம் காய்ச்சி தான் பயப்படுவான். ஸோ நான் போலீஸ்காரன், அவங்க அந்த தப்பு செய்கிறவங்க. சார், நடிகர் விஜயை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல, அதாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அதாவது அவருடைய படங்கள் வந்து காமெடியாக இருக்கும், குழந்தைகளோட பார்க்கக்கூடிய நல்ல படங்களை கொடுத்துருக்காரு, பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அதிகமான ரசிகர்களை தன்வசம் கொண்டவர் விஜய். சம்பளமும் கிட்டத்தட்ட 150 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. சார், எம்ஜிஆரை பற்றி? இல்லை, அவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சினிமாவில் ஒரு காடு. இன்றைக்கி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அவருடைய வந்து பக்தர்களாக தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. சார், அப்போ மக்கள் எல்லாமே எம்ஜிஆருக்கு இணையாக நடிகர் விஜய் வந்து இப்போ ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வியூகம் எப்படி இருக்குது? எம்ஜிஆருக்கு இணையாக சரியான ஆளா விஜய்? இல்லை, இல்லவே இல்லை. எம்ஜிஆர் வேற, எம்ஜிஆர் காலம் வேற, விஜய் வேற, விஜய் காலம் வேற. எம்ஜிஆருக்கு வந்து எல்லா எடிட்டிங் சூப்பராக அவர் எடிட் பண்ணுவார். அதே மாதிரி மிகச்சிறந்த இயக்குனர். அப்போவே நாடோடி மன்னன் காலத்தில் அவ்வளோ பெரிய வரலாற்று சாதனை புரிஞ்ச படம் நாடோடி மன்னன். அதேமாதிரி மதுரை வீரன் படம். அப்படிலாம் வந்து விஜய் பெரிய அளவுக்கு கொடுக்கல. ரெண்டாவது, எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாமே வந்து ஒரு பாடமாக தான் இருக்கும். அவருடைய பாடல்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகவத்கீதை, பைபிள், குரானில் வராத விஷயங்களெல்லாம் சொல்லுவார். அது மக்கள் மனதில் ஈஸியாக சென்றடைஞ்சது. விஜய் வேறு, விஜய் காலகட்டம் வேறு. ஏன்னா விஜய் காலகட்டத்தில் செல்ஃபோன்லாம் வந்துருச்சு. விஜய் அங்கேருந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸுக்கு வந்தாலே விஜய் புறப்பட்டார் காரில் வர்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்போ எம்ஜிஆர் காலத்தில் அவ்வளவு தகவல் தொடர்பு சாதனம் கிடையாது, பத்திரிகை மட்டும்தான். டிவி கூட ரொம்ப நாள் கழித்து தான். அவர் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு தான் டிவிலே படங்கள் போட ஆரம்பித்தாங்க. அப்போ விஜயோட வந்து அரசியல் வருகை வந்து எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சா? இந்த ரெண்டு கட்சிக்கு மாற்றான ஒரு கட்சி அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்களா? மாற்று இல்லை, மூன்றாவது கட்சி, அவ்வளோதான். அண்ணா திமுக, திமுக, அதுக்கடுத்தது விஜய் கட்சி அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் உங்கள் ஆசைக்கு. ஒரு மாற்றம் வருமா சார் இதனால? தமிழக வெற்றி கழகம் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வந்துருமா? வரவே வராது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. நிச்சயமாக வந்து விஜய் முதலமைச்சராகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா அவர் நிற்கிற தொகுதியில் ஒரு தொகுதியில் அவர் ஜெயிக்கலாம். ஆனானப்பட்ட கேப்டன் விஜயகாந்தே நிறைய தொகுதியில் நின்னார், ஒரு தொகுதியிலையும் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் வைகோ, திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள்லாம் சேர்ந்து கேப்டனை முதலமைச்சர்னு சொல்லி அறிவித்தாங்க. ஒரு இடத்துலையே ஜெயிக்க முடியல. இந்த இடம் கேப்டனுக்கே அந்த நிலைமை. சிவாஜி கணேசன் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல, கமலஹாசன் ஒரு இடத்துல ஜெயிக்க முடியல. இப்போ திமுகவில் அடகு வச்சுட்டு ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு போயிட்டார் கமலஹாசன். சிவாஜி கணேசன், கமலஹாசன், கேப்டன், இவங்களை விடையா விஜய் பெரிய ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்காரு? இல்லவே இல்லை. ரெண்டாவது, அவர் கூட்டணி அமைச்சால்தான் அவருக்கு வாய்ப்பு. ஆனால் கூட்டணி தான் அந்த சாத்தியக்கூறே இல்லாமல் விஜய் பண்ணிட்டாரு. அதனால தான் சொல்கிறேன், அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு. அப்போது எனக்கு நேர் எதிரி நான் தான், திமுகவுக்கு நேரான ஒரு பர்சன் நான் தான் இருக்கேன் அப்படின்னு தொடர்ந்து நீ சொல்ற, மக்கள் சொல்லணும்ல. நீ சொல்லிட்டேன்னு அர்த்தம். அதாவது நீயே அதாவது ஆளுங்கட்சிக்கு எல்லாமே புதுசாக கட்சி தொடங்கின எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு எதிராக நான் இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க.
4 செவுத்துக்கு வெளியில நான் வந்து உனக்கு மாற்று நான் தான், உனக்கு எதிரி நான் தான் சொல்லக்கூடிய விஜய் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுல, அந்த ப்ரொடக்ஷன் அது வந்து யார் டேக் ஓவர் பண்ணியிருக்கா? சன் தொலைக்காட்சி அவங்க கிட்ட தான் நான் இல்லை, போய் இன்னும் உறுதியாகலை. அது நான் ஏற்கனவே பேசிட்டேன். ராகுல்ங்கிறவர் டிஸ்ட்ரிபியூஷன், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கியிருந்தார். அவர் பேமெண்ட் கொடுக்கலங்கிறதுக்காக இப்போ மாற்றி ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் உறுதியாகலை. சன் பிக்சர்ஸ் வாங்குறது இன்னும் உறுதியாகலை. அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சியும் ஏடிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்தா மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிடுமா? இல்லை, அது ஏடிஎம்கேவோட சேர்ந்தாலும் விஜய்க்கு நிறைய சீட்டு கிடைக்கும். காங்கிரஸோட சேர்ந்தாலும் நிறைய சீட்டு கிடைக்கும். எய்தர் அண்ணாடிஎம்கே ஆர் காங்கிரஸ், இந்த 2 கட்சியில் ஏதோ ஒரு கட்சியோட கூட்டு சேர்ந்தா தான் விஜய்க்கு எதிர்காலம். இல்லைன்னா இல்லை, மீண்டும் அவர் நடிக்க வருவார். நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருக்கேன், ஜனநாயகன் அவருடைய கடைசி படம் அல்ல. பிப்ரவரி மாதம் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் முடிந்தவுடன் அவர் அடுத்த படம் பூஜை போட்டு கடகடன்னு நடிக்க போயிடுவார். சார், நக்கீரன் கோபாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு சரியான ஆளா? அவர் கணிக்கக்கூடிய விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்குமா அப்படின்னு? அவர் என்ன அரசியல் ஜோசியரா? ஆனால் எல்லாருமே, ஆனால் பத்திரிக்கையாளர் எல்லாருமே முன்னோடியாக பார்க்கக்கூடிய நபர் அப்படின்னா நக்கீரன் கோபால் முன்னோடிலாம் ஏங்க, முன்னோடிலாம் யாரும் சொல்லாதீங்க. எனக்கு பின்னால் வந்து ஒரு பத்திரிக்கையாளர், நான் வேலை செஞ்ச பத்திரிகையில் டிசைன் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் எனக்கு அவர் முன்னோடி ஆகிடுவாரா? ஒரு முறை அவர் பேசும்போதே, அண்ணே நீங்கள் போட்ட பாதையில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோன்னு சொன்னார் நக்கீரன் கோபால். அவருக்கு நான் முன்னோடியா? எனக்கு அவருக்கு நான் முன்னோடியா? அப்போ நான் சொன்ன கருத்து பொய்யாயிடுச்சு. அப்போ அவருக்கு முன்னோடி நீங்கள் தான். ஆமாம் ஆமாம், அதில் அவரே சொன்னார். பிரசாத் லேபு தியேட்டரில் என்னை பார்த்து, அண்ணே வணக்கண்ணே, எல்லாம் நீங்கள் போட்ட பாதையில் தான் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். சார், இன்றைக்கி உங்களோட நான் பர்சனல் விஷயத்த ஒன்று முன் வைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட விஷயம் வந்து பைல்வான் ரங்கநாதன் வந்து போலீஸாக ஆக வேண்டியது எம்ஜிஆர் மூலமாக வந்த ஒரு ஃபோன் கால் மூலமாக தான் இன்றைக்கி நடிகராக வந்தார் அப்படின்னு. இது உண்மையா? இல்லை, நான் வேலையே பார்த்தேன். 7 வருஷம் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவன் தான். ஏன் சார் தூக்கி போட்டீங்க? எனக்கு எம்ஜிஆருக்காக தூக்கி போட்டேன். அப்போ உங்கள் எம்ஜிஆர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தாரா? எதுக்கு அழைப்பு கொடுத்தாரு? நீ வந்து சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு. அவர் கொடுக்கல, நானாக தான் அவரை திட்டார். ஏன் வேலையை விட்டுட்டு வந்த அப்படின்லாம் என்ன சொன்னார். ஆனால் நான் என்னுடன் பணியாற்றிய எல்லோரும் ஐஜிக்களா, டிஐஜிக்களா, எஸ்பிக்களா ரிட்டையர் ஆகிட்டாங்க. யாரும் சந்தோஷமாக இல்லை. நான் சந்தோஷமாக இருக்கேன். இன்னைக்கு மைக்கை வச்சு இத்தனை பேரை மிரட்டுற ரங்கநாதன் லத்தியை வச்சு எத்தனை பேரை ஓட ஓட அடித்து துரத்திருக்கலாம். ஏன் சார் விட்டீங்க? மைக்கை வச்சு மிரட்டினேங்கிற தப்ப மறுபடியும் நீங்க சொல்லாதீங்க. மிரட்டல, மைக்கை வச்சு நான் மிரட்டினேன்னா என்னை எப்படி உட்கார வச்சு பேச வைப்பீங்களா? சரி, இந்த திரும்ப அந்த வார்த்தை சொல்றீங்க. சரி, மிரட்டுங்கிற வார்த்தைக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நீங்க மைக்கை எடுத்தாலே எல்லாருமே மிரண்டு போவாங்க. என்ன மாதிரி கேள்வி முன் வைப்பீங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள அச்சம் வரும். இன்னைக்கு அச்சப்படுறது யாரு? பயப்படுறவன் யாரு? கோலை பயப்படுவான், திறமை இல்லாத பயப்படுவான், தப்பு செஞ்சும் பயப்படுவான். மத்திய கவர்மெண்ட் ஒரு சட்ட திருத்தம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? வாக்காளர்கள் இல்லை, அது வந்து சரியான திட்டங்க. ஒரு விஷயம், வாக்காளர்கள் திருத்தம்ங்கிறது அவசியம். அதாவது செத்து போயிருக்கலாம், வேற ஊருக்கு போயிருக்கலாம், வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், 2-3 இடத்துல வாக்கு இருக்கலாம். இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் இந்த திட்டம். அதை ஏன் திமுக எதுக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை திமுக அந்த கள்ள ஓட்டு போடுறதுக்காக அதை எதுக்குறாங்களாங்கிறதும் தெரியல. ஏன்னா வாக்காளர் சீர்திருத்தம்ங்கிறது கண்டிப்பாக அவசியம், தேவை. ஆமாவா இல்லையா? நீங்கள் என்ன சார் பதில் சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிற பதில் நான் ஏற்றுக்கிறேன். நான் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக சார் திட்டத்தை யார் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு கண்டிப்பாக இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் திமுக சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இதன் மூலமா வடநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடியை அமர்த்தணும், அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கியை உருவாக்கணும் அப்படின்னு இது வந்து பாஜக திட்டம், இதுதான் வந்து மறைமுகமான அரசியல்னு திமுக வந்து குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. ஏங்க, பொறுத்தேன் ஒரு இடத்துல குடியிருக்கிறான், அவனுக்கு அங்கே வாக்குரிமை உண்டா இல்லையா? அவன் இந்தியனா இல்லையா? இந்தியன் தான் சார், நான் மாற்று கருத்து இல்லை. என் பக்கத்தில் இன்னொரு நபர் இருக்கான் அப்படின்னா என்னோட உரிமை அவனுக்கு போகுதுன்னா நான் எங்கே போகிறது? என்ன உரிமையா? இந்தியன்கிற உரிமை தான் அவனுக்கு வாழ. ஏங்க, இந்தியாவில் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இடம் வாங்கலாம், ஆமாவா இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் நில வாங்குவதற்கு உரிமை இருக்கும்போது ஓட்டு போடுறதுக்கு ஏன் உரிமை இல்லை சார்? இது மறைமுகமான ஒரு அரசியல் தானே முன்னெடுக்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்தியாவில் உள்ளவன் எங்கே வேணால் வாழலாம். ஏன் இப்போ தமிழன் எல்லா இடத்துலையும் இல்லையா? அமெரிக்காவில் இல்லையா? அமெரிக்காவில் இப்போ வந்து மேயர் ஆகிருக்கான், தமிழன் தான் ஆகிருக்கான்.
அப்ப இதனால தமிழ் மக்களுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு நீங்க ஏன் நீ முன்வைக்கிறீங்களா? உஷாரா இருக்கணும். இப்போ நீங்க வேலை வாய்ப்பை சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். பெட்ரோல் பங்கு, ஹோட்டலு எல்லா இடத்துலயும் பீகாரிஸு, குஜராத்துக்காரன் வந்து வேலை செய்யறான். இப்ப ஏன் இருக்கட்டும் சார், ஒரு 20 வருஷம் கழிச்சு நீ ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிற? தமிழன் ஏன் சோம்பேறியா இருக்கான்னு கேளுங்க. படிச்சு முன்னேறிட்டான் சார். நான் கேட்கறது நீங்க புரியாம வேலை செய்யறது. இப்போ பிளம்பர் இருக்கான், மேசன், இப்போ வீடு கட்டுற தொழிலாளி இருக்காங்க. அவங்க எல்லாருமே நார்த் இந்தியாவில தான் வர்றாங்க. ஏன்னா அவன் சொன்னதை செய்கிறான், கொடுத்த சம்பளத்தை வாங்கிக்கிறான். நம்மளால அப்படி இல்லை, ஒயிட் காலரா திரின்னு நினைக்கிறான். இல்லை டாஸ்மாகில் ஒரு அன்னைக்கு ஒரு 500 சம்பாதிச்சுன்னா போய் 400 ரூபாயை டாஸ்மாகில் தொலைச்சி வந்துடுறான். அப்ப இந்த நிலைமை தொடர்ந்து போனா இது வந்து மிகப்பெரிய ஆபத்து தானே உண்டாக்கும். ஆபத்துலாம் உண்டாக்காது, தமிழன் விளங்காம போவான். அதான் உண்மை. என்ன சார் இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டீங்க? ஆமா, ஏன் நீ ஏங்க ஆல்ரெடி நிறைய வழக்குகள் வாங்கிருக்கீங்க, அப்ப இந்த இல்ல இல்ல வழக்குகள் வரும். இல்ல வழக்கெல்லாம் ஒன்றும். நான் என்ன சொல்றேன், உழைச்சி சம்பாதி. நீ சாப்பிடுறது உன் உழைப்பா இருக்கணும். உழைப்பே என் தெய்வம், உழைப்பவரே உயர்ந்தவர்னு எம்ஜிஆர் கையில் போட்டு கொடுப்பாரு. அப்போ உழைக்காதெல்லாம் முட்டாளா அப்படின்னு கேட்கக்கூடாது. உழைக்கணும். கேட்க வந்தா நீங்களே கேட்டு. இல்ல உழைக்கணும். தமிழை உழைச்சிட்டு தானே சார் இருக்காங்க, உழைக்காம யாரு இருக்கா சொல்லுங்க? இப்போ கூட பாருங்க, இந்த ஆபீஸ் விட்டு கீழே இறங்க போனா தள்ளு வண்டியில ஒரு அம்மா வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ஆளை வச்சு உதாரணம், இன்னைக்கு வெளிநாட்டில் இருந்து பெட்ரோல் பங்கில் முதல் கொண்டு ஹோட்டல் முதல் கொண்டு ஏன் வெளி மாநிலத்துக்காரங்க வர்றாங்க? தமிழன் அங்கே வேலை செய்ய விரும்பலை. தமிழன் வேலைக்கு சேர்க்க மாட்டேன்னு சொன்னாங்களா? ஓகே சார், அப்போ உங்களோட கருத்து தமிழனா பார்க்காம நம்ம இந்தியனா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து தமிழனா பார்த்தா என்னோட உரிமை எனக்கு, இந்தியனா பார்த்தா என்னோட உரிமை எனக்கு இல்லை, அதானே நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்து, அதானே முன் வைக்கிறீங்க. சட்டசபையில் எத்தனை பேர் தெலுங்கு எம்எல்ஏ இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? இருக்காங்க சார், இருக்காங்கல்ல? கிடையாது. எத்தனை பேர்? அப்போ ஏன் தமிழனுக்கு தமிழ்நாட்டில் தமிழர் சட்டப்பதியில் இடம் இல்லைன்னு சட்டப்பட முடியுமா? முடியும். ஓட்டு போட்டான் வந்துட்டான். தெலுங்குலேயே பேசுன எத்தனை பேர் இருக்கான்? கண்டிப்பாக சார். அதனால் அது ஒரு மேட்ரு அல்ல. நீங்கள் வந்து நீ உழைக்க முன்னோரில் அவன் வெளியிலேருந்து ஆள் வந்து வேலை செய்யறான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கல்ல, அவன் கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தான். அதனால் இங்கே உள்ள டாக்டர் எல்லாம் அங்கே போய் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இப்போ அவங்க உஷாராயிட்டாங்களே, அதேமாதிரி நாம் உஷார் ஆகணும். ஆனோம்னா இந்த நிலைமை வந்து மாறிடும். ஆமாம், அதுக்கு நம்ம தயாராங்கிறது முதல்ல யோசனை. ஓகே சார், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அது புலனாய்வுத்துறை மூலமாக விசாரணை பண்ணுறதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் வந்து ஒரு நீதி விசாரணையை வெளியிட்டுறாரு. அது எப்படி சார் அவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து அவரால் கணிக்க முடியும்? அவர் மேலே கேஸ் போடுங்கய்யா. பத்திரிகை, அதாவது இந்த நாட்டில் பத்திரிகை சுதந்திரம் இருக்குது, பேச்சு சுதந்திரம் இருக்குது. ஒருத்தர் தப்பாக பேசினாருன்னா அவர் மேலே கேஸ் போடுங்க. அதான் தொடர்ந்து கேஸ் போடுறாங்க, அவரும் உள்ள வெளியும் போயிட்டு வந்துட்டாரு. ஆமாம், ஜட்ஜி வந்து பார்த்து அதெல்லாம் துரத்தி விட்டுறாரு. அவர் மட்டும் இல்லை சார், பாவம் அவர் கூட இருக்கக்கூடிய 2 ஆங்கர்ஸும் சேர்ந்தானே உள்ள வெளியும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த ஆங்கர் இப்போ ஒருத்தர் வேலையே இல்லையே, என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர். இப்போ பாவம் அவர் பயந்துக்கிட்டு வேலையில் இல்லை. அந்த பொண்ணு மட்டும் இருக்குது. இப்போ பையன் வேற ஆள் மாறிட்டான். சவுக்கு சங்கர் சொல்றது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம். அதை நிறைய பேர் பார்க்குறாங்கங்கிறதும் உண்மை. ஒரு கான்ட்ரவர்சியாக பேசும்போது நிறைய பேர் அதை பார்க்குறாங்க, அதனால அவருக்கு வருமானம் வருது. நீங்கள் அவர் தப்பாக பேசுகிறாருன்னு சொன்னால் கேஸ் போடுங்க, வேற என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். இது வரைக்கும் போட்ட வழக்கே அவர் மேலே நிலுவையில் இருக்குது, அதில் எந்த மாற்றம் கிடையாது. நக்கீரன் கோபால் மேலே இல்லையா 246 கேஸ் இருக்குங்க. அப்படி பார்க்க போனா சவுக்கு சங்கர் அவ்வளோ கேஸ் இருக்கும்போது எப்படி நக்கீரன் கோபால் வந்து சுதந்திரமாக அந்த நாட்டில் வந்து வெளியில் போக வர முடியுது? அதுக்கு சட்ட அனுமதி இருக்கா? இருக்கு. அதாவது நீங்கள் எழுதுனால, நீங்கள் ஒருத்தர் தவறாக எழுதுனால உடனே அவர் தூக்கில் போட்டுற முடியாது, ஆயுள் கொடுத்துட முடியாது. அது சுதந்திரம் இருக்குது, பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒன்று இருக்குது. நீங்கள் நிக்சனை வந்து அந்த செக்ஸ் ஸ்கேண்டலை வெளியே கொண்டதுனால தான் அவர் பதவி இழந்தார். அந்த செக்ஸ் ஸ்கேண்டல் சொல்கிறதுக்கு நீ யாரியா? இப்போ நான் வந்து என்னைய செக்ஸ் ஸ்கேண்டல் நான் சொல்லிட்டு இருக்கேனே, அப்படி ஒரு சூழ்நிலை அமெரிக்காவில் வந்துருந்தா நிக்சன் பதவி இழந்துட்டு போற மாட்டாரு. பத்திரிகையாளனால்தான் பல ஊழல்கள் வெளியே வருகின்றது. ஓகே சார், நம்ம அரசியல் இந்த பக்கம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பணியாற்றின சினிமா துறைக்கு வருவோம். இன்றைக்கி நடிகர்லாம் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க? குறைச்சி வாங்கினா டிக்கெட் விலையும் குறைச்சிடலாம்ல. 200, 250, 300, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷோ அப்படின்னா 1000, 2000 வரைக்கும் போயிட்டுருக்கு. நடிகர் ஏன் சம்பளம் குறைக்க மாட்டேங்கிறாங்க?
தயாரிப்பாளர்கள் தாங்க கொடுக்குறாங்க. எனக்கு தெரியுங்க சினிமாவை பற்றி. போட்டி போட்டுட்டு கொண்டு பணத்தை கொடுக்குறாங்க. அப்போ கொடுக்கறதுக்கு ஆள் தயாராக இருக்கும்போது வாங்க மாட்டாங்களா? இப்போ யாராவது நடிகர்கள் வந்து எனக்கு 150 கோடி கொடு, இல்லை ரஜினிகாந்த் எனக்கு 200 கோடி கொடுன்னு சொல்கிறாரா? அவருக்கு எவ்வளவு மார்க்கெட் வேல்யூங்கிறத பொறுத்து அவர் கேட்குறாரு. இல்லையா, நடிகர்கள் டிமாண்ட் வைக்கிறாங்களே, எனக்கு வந்து இவ்வளோ கொடு, அப்பதான் கொடுக்காத படம் எடுக்கிறவனு எவன் ஏன் படுக்கணுக்கு சொன்னான்? ஏங்க அவன்கிட்ட போய் கொடுத்து விட்டு அப்புறம் அவர் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ ரஜினி படம், கமல் படம், தனுஷ் படம் தான் வாங்குறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடிகர் சங்கம் வந்து தலையிடாதா? ஏங்க இது டிக்கெட் இன்னைக்கு நேர்த்திக்கலுங்க. 40 வருஷமா இதே குரலை சொல்லிட்டு இருக்காங்க. நடிகர் சம்பளத்தை குறை. அதாவது இது சம்பந்தமா பேசிக்கிட்டே இருந்தா என்னைக்கு தான் தீர்வு காண்றது? வரவே நடக்குது, யாருன்னா முற்றுப்புள்ளி வைப்பா? வராது. இன்னைக்கு பயில்வான் ரங்கநாதன் பேசுற மூலமா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் மட்டும் வராது. எங்க எதிர்பார்க்கறாங்க. நடிகர் நடிகைகள் சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பதே தயாரிப்பாளர்கள் தான். ரெடியா இருக்கும்போது அவங்க வாங்குறாங்க. நீ கொடுக்கறதுனாலதான் நான் வாங்குறேன். ஆமா, அதுல எந்த சந்தேகம் இல்லை. அதனால நீங்க வந்து கட்டுப்பாடு போட்டு, இப்போ கேரளாவில் அப்படி இப்போ இருக்கு, தெலுங்குலையும் அப்படி இருக்கு. அதாவது அட்வான்ஸே கொடுக்காம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வாங்குறவங்க, சம்பளம் வாங்குறவங்களும் இருக்காங்க. ஒரு நடிகை எப்படி சார் உருவாகிறாரு? அவருக்கு என்ன திறமை வேணும்? படம் ஒன்னா உருவாகுறான். ஓகே சார், கண்டிப்பாக மாற்று கருத்து இல்லை. இப்போ மீண்டும் சினிமா துறையிலே இன்னொரு கேள்வி நான் முன் வைக்கிறேன். ஒரு கூத்துப்பட்டிலேருந்து வந்த ஒரு மாணவன் அவன் திறமையை வந்து அடிச்சுக்க முடியாது, எல்லா விதமும் பக்காவாக பண்ணுவான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரீல்ஸ் முகத்தில் நிறைய வீடியோ வெளியிடுறாங்க, டைரக்டரும் அவங்கள தான் வந்து உள்ளே இழுத்து போடுறாங்க. அப்போ திறமையான மனிதன் வந்து வேடிக்கை பார்க்குறான், திறமை இல்லாத நபர் வந்து ஸ்க்ரீனில் வரானே. உதாரணத்துக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் எடுத்துக்கலாம். திவாகர் இன்னைக்கு பிக் பாக்ஸில் கலக்கிக்கிட்டு இருக்காரு. சினிமா துறை ஏன் சார் இந்த அளவுக்கு ஒரு பாகுபாடு பார்த்து ஆட்களை செலக்ட் பண்ணுது? பிக் பாஸ்ல வாட்டர்மெலன் அந்த போண்டாவையும் கலக்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லும் போதே உங்களுடைய திறமை என்னன்னு எனக்கு தெரியுது. நோ கமெண்ட்ஸ் இந்த கொஸ்டினுக்கு. ஏன்னா அவனெல்லாம் நான் ஒரு மனுஷனாவே மதிக்கலை. முதல்ல அவன் ஒரு பிசியோதெரபிஸ்ட்டு. அவன் இந்த பிசியோதெரபிஸ்ட்டுகளுக்கே கேவலம் நடந்துக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு மனுஷனாவன் இல்லை, அந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி ஏன் வந்து டைரக்டர்கள் வந்து சூஸ் பண்ணணும்? என்ன வெளியில போட வேண்டியது. அவன் திவாகருக்கு இப்போ எந்த படத்துலையும் வாய்ப்பு கொடுக்க மறுத்து விட்டார்கள் தயாரிப்பாளர். திவாகரை துரத்தி விட்டுலாம், வாட்டர்மெலன் அது கீழே வந்து உடஞ்சிரும். நம்ம அந்த டாபிக்கே வேற வேணாம். அதே மாதிரி நிறைய நபர்கள் இருக்காங்களே. சினிமாவில் ஒருத்த முன்னுக்கு வர்றதுக்கு காரணம் திறமை, ரெண்டாவது அவனுக்கு நேரம். அவனுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா தான் வருவான். எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் நேரம் வேணும். கண்டிப்பா வேணும். இப்போ சிவாஜி கணேசன் மிகப்பெரிய நடிப்பு பல்கலைக்கழகம், உச்சகட்ட நடிகர். ஆனா அதிகமா சம்பளம் வாங்கின யாரு? எம்ஜிஆர். இல்ல சார், மாற்று கருத்து. இன்னொரு நபர் இருக்காரு, இறந்து போன நடிகர். யாருன்னு சொல்லுங்க. அவரே டைரக்டர் பண்ணுவாரு, அவரே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே அவரே பார்ப்பாரு. எம்ஜிஆருக்கு மிஞ்சி சினிமாவில் யாரும் கிடையாதுங்க. நீங்களாம் நான் இப்போ நடிக்க வந்தபோது நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அனுபவம் பத்தாது. நான் தான் சொல்கிறேன். எம்ஜிஆர் நபர் இருக்காங்க, நான் முன் வைக்கிறேன். இல்லவே இல்லைன்னு நான் மறுத்துட்டேனே. அது பேர் கூட பாபுல முடியும் அப்படின்னு. இது பாபுல முடியும் அப்படின்னு. அதெல்லாம் அவர் தேராதவர். சந்திரபாபு சொல்லுவீங்களா? ஆமா சார். அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர், அவ்வளோதான். அவர் எம்ஜிஆர் தாண்டி அவர் தானே சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. எவன் சொன்னான்? கிடையாது. எம்ஜிஆரை தாண்டி சந்திரபாபு சம்பளம் வாங்கவே இல்லை. அது தவறான தகவல். ஓகே சார், இவ்வளோ நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையிலையும் ஒரு தைரியமாக பதில் அடிச்சிங்க. தொடர்ந்து இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்து பேசுவோம். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.